தூங்குவதற்கு முன் ஓத வேண்டிய திக்ருகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது ஆயத்துல் குர்சி. இது திருக்குரானின் 2வது அத்தியாயமான சூரத்துல் பகராவின் 255வது வசனம். இந்த வசனத்தின் சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக விளக்கியுள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு நீண்ட ஹதீஸின் சுருக்கம் இதுதான். ஒருமுறை ஷைத்தான் மனித உருவில் வந்து சகாத் பொருட்களை திருட முயன்றான். அபூ ஹுரைரா அவர்கள் அவனை பிடித்து நபிகளாரிடம் கொண்டு செல்வதாக கூறியபோது, ஷைத்தான், என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு பயனுள்ள ஒன்றை கற்றுத் தருகிறேன். நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது ஆயத்துல் குர்சியை ஓதினால் காலை வரை அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் உங்களுடன் இருப்பார். ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் என்று கூறினான். காலையில் அபூ ஹுரைரா அவர்கள் இந்த விஷயத்தை நபிகளாரிடம் சொன்னபோது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் ஒரு பொய்யனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் உண்மையே சொல்லியிருக்கிறான் என்றார்கள். சுபஹானல்லாஹ், யோசித்துப் பாருங்கள். நம் பரம எதிரியான ஷைத்தானே ஆயத்துல் குர்சியின் சக்தியை ஒப்புக்கொள்கிறான். நாம் இந்த வசனத்தை ஓதும்போது அல்லாஹ்வே நமக்காக ஒரு வானவரை பாதுகாவலராக நியமிக்கிறான். அந்த வானவரின் பாதுகாப்பில் இருக்கும் நம்மை ஷைத்தானால் எப்படி நெருங்க முடியும்? கெட்ட கனவுகளாலும் தீய எண்ணங்களாலும் எப்படி தொந்தரவு செய்ய முடியும்? ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹ் يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன். அவனை சிறு தூக்கமோ அல்லது ஆழ்ந்த உறக்கமோ நெருங்காது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்குப் பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். அவன் நாடியதைத் தவிர அவனது ஞானத்திலிருந்து எதனையும் அவர்களால் அறிய முடியாது. அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியிருக்கிறது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்குச் சிரமமானதல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இதை லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.